அன்பானவர்களே, நாம் இன்று நோவாவின் வாழ்க்கையை நினைத்தால் அது ஒரு மனிதரின் கதை மட்டுமல்ல, அது முழு மனித குலத்துக்கும் கடவுள் கொடுத்த ஒரு வலிமையான பாடமாக உள்ளது. அந்த காலத்திலே உலகம் ஊழலால் நிரம்பி இருந்தது. மனிதர்கள் தங்கள் வழிகளை இழந்திருந்த நேரத்தில் கடவுளின் கண்களில் ஒருவரே நீதிமான், அவர்தான் நோவா. உலகம் முழுவதும் குற்றம் பெருகியிருந்தாலும் நோவா மட்டும் கடவுளுக்கு பயந்து நடந்து கொண்ட மனிதன் என்று வேதாகமம் சொல்கிறது. சுற்றமும் சூழலும் எப்படி இருந்தாலும் மனம் நேர்மையாக இருந்தால் கடவுளின் பார்வையில் நாம் பிரியமானவர்களாக இருக்க முடியும். கடவுள் பேழையை கட்டும் கட்டளையை கொடுத்த போது அது மனித தர்க்கத்திற்கு புரியாத ஒன்று. மழை இல்லாத நிலத்தில் வெள்ளத்தை எதிர்கொள்வதற்காக ஆண்டாண்டு காலம் மரத்தையும் கருவிகளையும் தூக்கி கொண்டிருந்தார். ஆனால் நோவா ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதியாக இருந்தார். கடவுள் சொன்னார், அதனால் நான் கீழ்ப்படிவேன் என்று. அந்த கீழ்ப்படிதலில் ஒரு தீர்மானம், ஒரு தியாகம், ஒரு உறுதி இருந்தது. மனிதர்கள் அவனை கேலி செய்தார்கள். எந்த வெள்ளம் வரப்போகிறது, எந்த தீர்ப்பு என்று கேட்டார்கள். ஆனால் மனித சிரிப்பை விட கடவுளின் வார்த்தை நோவாவுக்கு மிக பெரியதாக இருந்தது. நாட்கள் கடந்தன, ஆனால் இறுதியில் கடவுள் சொன்னவாறு வெள்ளம் வந்தது. பூமியின் கதவுகள் திறக்கப்பட்டன, ஆகாயத்தின் ஜலப்பாயல்கள் உடைந்தன. அழிவின் பெருக்கில் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்த ஒரே ஒன்று அவருடைய கீழ்ப்படிதல் தான். நோவா பேழைக்குள் இருந்தபோது வெளியே எவ்வளவு புயல் இருந்தாலும் உள்ளே அமைதி இருந்தது. ஏனெனில் பேழையை கட்டியது நோவா அல்ல, அதை அமைத்தது கடவுளின் கிருபை. நோவா செய்தது ஒன்றே, அதை முழு நம்பிக்கையோடு நடந்தது. அன்பானவர்களே, நோவாவின் வாழ்க்கை இன்று நம்மை என்ன சொல்ல அழைக்கிறது? கடவுள் சொல்வதை நம்பி நட, அவர் காப்பாற்றுவார். சூழ்நிலைகள் எப்படி புயலாக இருந்தாலும், மனிதர்கள் எப்படி சிரித்தாலும், நம் குடும்பத்தையும் நம் எதிர்காலத்தையும் காக்கும் சக்தி ஒரே ஒன்றுதான், கீழ்ப்படிதலும் நம்பிக்கையிலும் தொடர்ந்து நாம் நிற்பது. நோவாவை காத்த அதே தேவன் இன்று நம்மையும் காக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, கேட்கும் குரலை கவனித்து கீழ்ப்படிவது. அப்பொழுது எந்த வெள்ளமும் நம்மை மூழ்கடிக்காது. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.